ஏதாவது ஒரு பிரார்த்தனையை ஓதுவது சுன்னத். இரண்டாவது جعل الكف اليد اليمنى على كف اليد اليسرى فوق الصدر حين القيام قبل الركوع وما بعده. நாம் இப்போது பார்க்கின்ற இந்த கருத்து யாருடைய கருத்து? ஷேக் இப்னு பாஸ் அவர்களுடைய கருத்து. அதனால் ஷேக் இப்னு பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள், இரண்டாவது சுன்னா இந்த கையை ஜஅலுல் கஃபில் யதில் யும்னா வலது கையை அலா கஃபில் யதில் யுஸ்ரா இந்த கரத்தின் மீது வைத்து ஃபௌக ஸத்ரி நெஞ்சின் மீது வைத்தல். இந்த கரத்தை இதன் மீது வைத்து நெஞ்சின் மீது வைத்தல். இமாம் புகாரி, இமாம் மாலிக், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் மாலிக் அவருடைய புத்தகம் முஅத்தாவிலே இன்னும் பல கிரந்தங்களிலே பதிவு செய்யப்படுகிறது. சஹீஹான அறிவிப்பாக ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நாங்கள் ஏவப்பட்டோம், யதஅ الرجل يد اليمنى இந்த வலது கையை அலா திராஇஹில் யுஸ்ரா இந்த மணிக்கட்டு இந்த பகுதியின் மீது வைத்து இந்த வலது கையை இந்த மணிக்கட்டின் மீது வைப்பதற்கு தொழுகையிலே நாங்கள் ஏவப்பட்டோம். புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். இப்ப இந்த வலது கையை இதன் மீது வைப்பது சுன்னத், இந்த வலது கையை இதன் மீது வைப்பது சுன்னத். மூன்றாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல், இந்த வலது கையை கொண்டு இந்த இடது கையின் மணிக்கட்டை இப்படி பிடித்துக் கொள்வது. இந்த வலது கையை கொண்டு இந்த இடது கையின் மணிக்கட்டை இப்படி பிடித்துக் கொள்வது. இந்த மூன்றும் தான் சஹீஹான அறிவிப்பை கொண்டு வரக்கூடிய செயல்கள். மீதி அனைத்தும் வரக்கூடிய செயல்கள் அனைத்தும் பலகீனமான அறிவிப்புகளை கொண்டு வரக்கூடிய செயல்கள். ஹதீஸ் தான், அந்த ஹதீஸ் தரம் உள்ளதாக இல்லை, பலகீனமானதாகத்தான் இருக்கிறது. உதாரணமாக தொப்புளுக்கு கீழே கைகளை கட்டுதல், இது பலகீனமான அறிவிப்பு. சஹீஹான அறிவிப்பு இருக்கும் பொழுது பலகீனமான அறிவிப்பை ஏற்றுக்கொள்வது ஹதீஸ் கலையுடைய முறை கிடையாது. இப்ப சஹீஹான அறிவிப்பின்படி மூன்று விதமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப தக்பீரை கட்டியதாக இருக்கின்றது. ஒன்று, இந்த வலது கையை இந்த இடது கையின் மேற்பகுதியில் வைப்பது அலா ஸத்ரி நெஞ்சின் மீது. இரண்டாவது, இந்த வலது கையை இந்த மணிக்கட்டின் மீது வைப்பது, எந்த இடத்தில் வைக்க முடியுமோ அந்த இடத்தில் அதை வைத்துக் கொள்ளலாம். மூன்றாவது, இந்த வலது கையை இந்த இடது கையினுடைய இது என்ன சொல்றது, இந்த பகுதியை இந்த மணிக்கட்டை பிடித்துக் கொள்வது. இந்த மூன்றும் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத். இந்த முறையில் புரிந்ததா? இப்ப இரண்டாவது சுன்னத், அல்லாஹ்வுடைய